அடுத்த படங்கள்ல இன்னும் அவன் சொல்றதை எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லடா பைசன்ல ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து இஸ் க்ரோயிங். நான் எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்தே அவனுக்கு அது தெரியும். ஆனா இப்பதான் அவனுக்கு அதுக்கான சுதந்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட் வந்து அவன் சொல்வதை முழுதாக கேட்கக்கூடிய நடிகர்கள் கிடைக்கிறப்ப ஃபிலிம் மேக்கிங் இன்னுமே அது. ஸோ அடுத்த படங்கள்ல இன்னும் அவன் சொல்றதை எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லடா அதனால அந்த படம் இன்னும் எக்ஸ்ட்ரானரியா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் இங்க இல்லாம எனக்கு டியூட் ரொம்ப பிடிச்சது. டியூட் உடைய சாங்ஸ், மியூசிக், அவர் பிரதீப்போட ஆக்டிங், லைக் திடீர்னு வந்து என்னால அதாவது அந்த சீன்ல எதுவுமே இல்லை, இவஸ் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஜாக்கி சான் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளவு ஸ்பீடா மூவிங், லைக் ஒரு இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடிக்குன்னு ஒரு ஹியூமர்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, எப்படி ஒரு அதெல்லாம் கொஞ்சம் மாறுது அவர்கிட்ட. சார் ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள் சார். பிரதீப் பொறுத்தவரைக்கும் என்னன்னா இஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். வாட் எவர் யூ வாண்ட் அவுட் ஆஃப் ஹிம் வில் கிவ் இட். அதாவது யூ வில் ஆஸ்க் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுமா இதெல்லான்ட்டு, இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஹில் டூ ஒன்லி தட். பட் டிராகன் பொறுத்த வரைக்கும் there's nothing extra that you know he wanted. And also when you write, I wrote it for my friend. So எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஐ நோ இஸ் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ். ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்கிட்ட சரண்டர் ஆகி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் லைக் there's no confusion in the set sir. there's no chaos, nothing. ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு ஒரு மொபைலை தூக்கி போட்டு பிடிக்கிறது, கால் மேல கால் போடுறது, அந்த ஆக்சுவலாக அந்த டியூட்ல பண்ணக்கூடிய நிறைய மேனரிசம் வாஸ் வெரி ரொம்ப நல்லா இருந்துச்சு.